ரொம்ப சூப்பர் டேஸ்டான முருங்கைக்கீரை பொரியல் எங்கள் அம்மா ஸ்டைலில் சீக்ரெட் கீ சொல்லியிருக்கேன். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கசப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசியை சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், 6 பல் பூண்டு தட்டினது சேர்த்து நல்லா அந்த மாதிரி பொரிய விட்டுக்குங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த எண்ணெயோடு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 கட்டு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்படியே சேர்த்தா ஒரு மாதிரி அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை கலந்ததும் ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவு வந்து வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு முறை நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் நம்ம எவ்வளோ சேர்த்தோம் எவ்வளோ இருக்குன்னு. இந்த சீக்ரெட் கீயே அரிசி கழுவுன தண்ணி வந்து 1/4 டம்ளர் இதுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தட்டு போட்டு மூடி சிம்மில் 15 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம அரிசி வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடர், 3 பத்த தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்டான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். இதை சமைச்சதும் சாப்பிடாம ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.